ஒரு வருஷத்தில் வெறும் ஒரு 750 ரூபாய் செலவில் 200 மடங்கு லாபம், அதாவது 1,50,000 லட்சம் ரூபாய் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இந்த பாஸ் மிஷின் தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டும் இல்லாமல் பெட்ரோல் இன்ஜினும் இல்லாமல் ஒரு கரும்பு ஜூஸ் மிஷின் ஓடும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? இங்கே நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேங்க. நீங்கள் மார்க்கெட்டில் எந்த மிஷின் வேணாலும் எடுத்துங்க, நம்மளோட பாஸ் மிஷினோட அவுட்புட்டை நீங்கள் எத்தனை ஹெச்பியாக இருக்கட்டும், என்ன சைஸாக இருக்கட்டும், என்ன வெயிட்டாக இருக்கட்டும், ஏதாவது மார்க்கெட்டில் ஒரு மிஷின் மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா இந்த பாஸ் மிஷினை நான் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேங்க. வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்மார்ட் சுகர்கேன் மிஷினை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். இந்த பாஸ் மிஷினுக்கான லான்ச்சிங் வீடியோ தான் இது. ஸோ ஸ்மார்ட்னு ஏன் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் அவ்வளவு ஸ்மார்ட்டான விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி முழுசாக நான் இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன். அது இல்லாமல் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான சுகர்கேன் மிஷின் நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்களே, இப்போ நாங்கள் என்ன ரொம்ப அட்வான்ஸ்டாக இதில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அப்போ நம்ம ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்க ஒரு மிஷினை நம்ம திரும்ப ஏதாவது லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று அந்த மிஷினை ஆப்ரேஷன் காஸ்ட்டை நம்ம ரொம்பவே கம்மி பண்ணணும், இல்லை அது யூஸ் பண்ணுற கஷ்டத்தை கம்மி பண்ணணும். அப்போ இந்த மிஷினை எப்படியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் ஆப்ரேஷன் காஸ்ட்டு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரோட்டில் நிறைய சுகர்கேன் விற்கிறவங்க, அந்த கரும்பு ஜூஸ் போட்டு விற்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த கஷ்டப்பட்டு அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப சத்தமாக இருக்கும். அப்பப்போ அந்த க்ரீஸு இதெல்லாம் மேலே இருக்கும். அப்படியே ஜூஸ் இது பண்ணுவாங்க. இது அவங்களோட மிஸ்டேக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களோட மிஸ்டேக் கிடையாது, அந்த மிஷினோட டிசைன் அப்படி. ஏன்னா அந்த க்ரீஸ் எல்லாமே அது வெளியில் ஓப்பனாக தான் இருக்கும். அப்போ அந்த மிஷின் ரன்னிங் அப்போ அது எல்லா பக்கமும் தெரிக்கும். அப்போ நம்ம குடிக்கிற ஜூஸுமே ஹைஜீனிக்காக இருக்கான்னு கேட்டால் அது ஒரு பெரிய, உங்களுக்கே தெரியும், அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்போது அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அப்போ நம்ம அந்த சேஃப்டியான ஒரு மிஷின் டிசைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த மிஷின் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது, எதுவுமே வெளியில் தெரியாது. அப்போ இதில் கியர்லாம் இல்லையான்னா கண்டிப்பாக இருக்குது, கியர் இல்லாமல் மிஷினே கிடையாது. ஆனால் அந்த கியர் எல்லாமே நாங்கள் உள்ளே பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அழகாக க்ளோஸ் பண்ணதுனால உங்களுக்கு அது வெளியில் தெரிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஹைஜீன் இல்லாமல் அது க்ரீஸே ஜூஸ்குள்ளே வர்ற அளவுக்கு அது பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதையும் தாண்டி இதில் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்றைக்குமே இப்போ ஈவி அப்படின்றது தான் பெரிய ட்ரெண்டாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியும். ஏன்னா ஒன்றா நீங்கள் ஒரு ஈவி 2 வீலர் வாங்குறதுக்கு ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு 4 வீலர் வாங்குறதுக்கு ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போது உங்களுக்கே தெரியும் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன. அதாவது பெட்ரோல் ஊற்றினா எவ்வளோ வரும், நம்ம பேட்டரியில் எவ்வளோ வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 4-5 மடங்கு நம்மளால் காசை சேவ் பண்ண முடியும். அப்போது இப்போ நம்ம இந்த ரோட்லலாம் வச்சுக்கிட்டு அவங்க இந்த பெட்ரோல்லாம் யூஸ் பண்ணி, இன்ஜின் யூஸ் பண்ணி அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதே கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பதில் தான் இந்த பாஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்மார்ட் சுகர்கேன் மிஷின். ஏன்னா இதில் நம்ம பேட்டரி கொடுத்துருக்கோம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு போய் சார்ஜ் போட்டுட்டு வந்துக்கலாம். அப்போ அந்த இன்ஜின் அப்படின்றது இங்கே தேவையே கிடையாது. உங்களுக்கு நம்ம இதுலேயுமே கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ ஒரு வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 200 கப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பெட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாங்கள்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50,000 அந்த பெட்ரோலுக்கோ இல்லை நீங்கள் டீசல் இன்ஜினா டீசலுக்கோ செலவு பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் இதே பேட்ரி அப்படின்னா நம்ம டோட்டலாக சார்ஜ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000லேயே நமக்கு முடிஞ்சிடும். அப்போ இந்த மிஷினோட காஸ்ட்டை கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்குள்ள மொத்தமாகவே நம்ம இந்த மொத்த மிஷின் காஸ்ட்டையும் நம்மளால் எடுத்துட முடியும். சரி, ஓகே, இது ஆப்ரேஷன் காஸ்ட்டை மட்டும்தான் கம்மி பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு பெட்ரோல் இன்ஜினை யூஸ் பண்ணுறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டம். அது ஸ்டார்ட் பண்ணுறதே கஷ்டம், அப்பப்போ ஆஃப் ஆயிரும், திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்பார்க் போகும், இந்த மாதிரி பல பிரச்சனை வரும். அது இல்லாமல் யூஸ் பண்ணுறப்ப தான் கஷ்டமா அப்படின்னு கேட்டால் சர்வீஸ் பிரச்சனைன்னு 1008 தலைவலி வரும். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணோம்னா போதும், சத்தமே இல்லாமல் அழகாக அந்த மிஷின் ஓடுற சவுண்டு தான் கேட்குமே ஒளி, இன்ஜின் சவுண்டோ மோட்டர் சவுண்டோ நம்ம கேட்கவே கேட்காது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்ம நீட்டாக யூஸ் பண்ண முடியும். இந்த கரும்பு சாறு விற்கிறவங்க நல்ல ஒரு லாபம் உண்டுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கான்னு நிறையா பிரச்சனை இருக்குது. அப்போ என்னென்னு கேட்கும்போது, நான் நிறையா ஒரு கடை வச்சுருந்தேன், ஆனால் பக்கத்தில் ஒருத்தங்க கடை போட்டாங்க, பார்த்தா இங்கே யாருமே வரல அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. அப்போ என்னன்னு கேட்கும்போது, பக்கத்தில் போட்டால் என்ன, நீங்கள் தான் பல வருஷமாக வச்சுருக்கீங்களா, அப்போ உங்களுக்குன்னு ஒரு
ரெகுலராக வர்றவங்க உங்களோட கஸ்டமராக இருப்பாங்களே ஏன் யாருமே வரல அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய டைப்பில் அந்த ஓப்பன் டைப்பாக இருக்கிறதுனால அது ஹைஜீனாக இல்லை அது வந்து அந்த பக்கத்தில் எஸ்எஸ்ல ஒருத்தங்க பலன்னு நாங்கள் போட்டாங்க அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த மாதிரி ஷிஃப்டிங் ஆகிட்டாங்கன்ற மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாட்டி இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமாயிடும். பொதுவாகவே ஏதாவது ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அந்த புது டெக்னாலஜியில் நமக்கு பல கேள்விகளும் பயமும் வர்றது நியாயம்தான். ஸோ அதை எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப சேஃபாக ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ரி ஆப்ரேட்டட்னு வரும்போதே ஃபஸ்ட்டு கேள்வி, இதை எவ்வளோ நேரம் பேட்ரி டவுன் ஆகாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இதை வந்து நார்மலாகவே இந்த மிஷின் கூட 12Ah பேட்ரி வந்துடும். இந்த பேட்டரியோட டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக டெஸ்லா பிஓடின்ற மாதிரி காரில் யூஸ் பண்ணுற அதே பேட்டரி டெக்னாலஜி தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 250 கப்புக்கு வந்து இது ப்ராப்ளமே இல்லாமல் வரும். அப்போ நான் ஒரு வேளை எங்கள் ஏரியாவில் நான் கமர்ஷியல் ஏரியாவில் போடுறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 500 கப்பு போகும்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஒரு பேட்டரி 12Ah நீங்கள் எத்தனை பேட்டரி வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், தனியாக வெளியில் வச்சுக்கலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து மாற்றிக்கலாம். ரெண்டாவது கேள்வி, இதை எப்படி வந்து சார்ஜ் போடுறது அப்படின்னா, நமக்கு வந்து 2 விஷயத்துக்கு இது வாங்குவாங்க. ஒன்று, நீங்கள் உங்கள் கடையில் ஆல்ரெடி இபி இருக்கலாம், இந்த மாடல் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், கரண்ட்டு கட்டாக இருந்தாலும் இதில் பேட்டரி இருக்குது, நம்மளால் ஓட்டிக்க முடியும். இல்லை நான் ரோட்டில் தான் வச்சுருக்கேன், எனக்கு கரண்ட்டே இல்லைன்றவங்களும் இருக்கலாம். அப்போது நீங்கள் கரண்ட் இருக்குது அப்படின்னா நார்மலாகவே இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சார்ஜ் ஆயிரும். ஏன்னா இதில் ரொம்ப அட்வான்ஸ்டாக பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு தனியாகவே வச்சுருக்கோம். இந்த பிஎம்எஸ் வந்து ஓவர் சார்ஜ் ஆக விடாது, கரெக்டாக சார்ஜ் பண்ணும், இந்த பேட்டரி லைஃப்பை மேக் ஷூர் பண்ணிடும். ஸோ அதனால் இபியில் டேட்டா நம்ம கனெக்ட் பண்ணி சார்ஜும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரோட்டோரத்தில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பேட்டரியை அழகாக ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த பாக்ஸ் கொடுத்துருக்கோம், இன்னைக்கு சார்ஜரும் கொடுத்துருக்கோம். அதனால் அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நான் ஒரு நாள் சார்ஜ் போட மறந்துட்டேன், அப்போ எனக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலையே, பாதியில் தீர்ந்துருமா என்னன்னே தெரிலனா கவலையெல்லாம் பட தேவையில்லை. ஏன்னா பேட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத, சார்ஜ் எவ்வளோ இருக்குன்றது இண்டிகேட்டரையும் நம்ம காமிச்சிருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், இல்லை இது காலியாக போகுது அப்படின்றத. அதை பொறுத்து நீங்கள் ஒரு வேளை சார்ஜ் அடிஷ்னலாக போட போகிறீங்களா இல்லை வேறு பேட்டரியை மாற்றி போடுறீங்களான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு பேட்டரியை பற்றியோ லைஃப்பை பற்றி யூசேஜை பற்றியோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாலும் நாங்கள் வந்து பதில் சொல்ல ரெடியாக இருக்கோம். ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த பேட்டரியோ இல்லை வந்து எலக்ட்ரிக் மோட்டரோ இதை பற்றி சொல்லிட்டீங்க, ஜெனரல் இந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த மிஷினுமே இண்டஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஜூஸர் மிஷின் என்னங்க பண்ணுது, கரும்பு சாரை பிழியறதுக்கு என்ன உள்ளே இருக்கிற ரோலர் தான் பிழியுது. அப்போது இந்த ரோலர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு 3 இன்ச்சு டயாமீட்டர் அளவுக்கு நம்ம அளவு கொடுக்குறோம். நீங்கள் மார்க்கெட்டில் எல்லாருமே 2 இன்ச்சு தான் கொடுப்பாங்க. இது மற்றவங்க கொடுக்கறத விட 33% அளவு பெருசாக இருக்குது. 33% பெருசாக இருக்குது. அதனால தான் இதனால் ஒரே டைமில் அந்த ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ரொம்ப ஹெவியாக உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வராது, நாய்ஸ் வராது. அழகாக வந்து ஒரு எத்தனை கரும்பு கொடுத்தாலும் அழகாக இது வந்து சாரை வந்து ஈஸியாக பிழிஞ்சு கொடுத்துட முடியும், திரும்ப திரும்ப கொடுக்க தேவையில்லை. அப்போது நம்ம ஏன் ஒரு மிஷின் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, ரொம்ப அட்வான்ஸ்டாக நல்லா வந்து நிறையா செலவு பண்ணி ஒரு மிஷினை ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம வேலைகளை அதை எளிதாக்கணும் அப்படின்றதுனால தான் வாங்குகிறோம். இல்லை அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஒரு மேனுவல் மிஷினை வாங்கி கரும்பை கொடுத்து கையிலேயே சுற்றி நம்ம எடுத்துடலாம். ஏன் இதெல்லாம் பண்ணுறோன்னா ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இதெல்லாம் ஒரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வாங்குகிறோம். ஆனால் நம்ம வெளியில் போய் பார்க்கும்போது அவரே வந்து இதை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கையெல்லாம் வந்து எடுத்து ஒரு இடத்துல போடுவார். அப்புறம் வந்து இந்த ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த மாதிரி 3-4 வேலையை சுற்றி பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரே மிஷினில் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினை டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும், சக்கை வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இதுலேயே விழுந்துடும். நீங்கள் கீழே வந்து ஒரு பிளேட்டோ இல்லை வந்து ஒரு பாத்திரமோ ஒரு டப்பாவோ வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து பண்ணிடும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதை தூக்கி நீங்கள் குப்பையிலையோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து கையில் வச்சு நீங்கள் தள்ளணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், இது இன்பில்ட் ஃபில்டரோடு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் மேனுவலாக ஃபில்டர் பண்ண தேவையில்லை, அதுக்கும் பைப் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுத்துட்டு இப்போ டேப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஃபில்டர் ஆகி வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் கரும்பை கொடுத்துட்டு
ஃபில்டராகி வந்த ஜூஸை எடுத்து கஸ்டமர் கொடுத்துட்டு காசை வாங்கி கல்லால் போட்டால் போதும், நீங்கள் சுற்றி 1008 வேலை பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மிஷின் மட்டும் தானே அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த கரும்பு சீவுறதுக்கான பீலர் வேணும் அப்படின்னா அடிஷனல் அட்டாச்மெண்ட்டாக ஈஸியாக வாங்கி இதுலேயே அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் அதிக செலவு கொடுத்து இல்லை தனியாக போய் ஆல்ட்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லித்தியம் அயன் 12H பேட்டரி, சார்ஜரு, இண்டிகேட்டரு ப்ளஸ் இந்த உள்ள இருக்கிற டிசி மோட்ரு, கம்ப்ளீட் மிஷின் செட்டப் பார்த்தோம் அப்படின்னா 64,900 ரூபாய் வருங்க. லான்ச்சிங் ஆஃபர் 10,000 ரூபாய் போக நீங்கள் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து கட்ட வேண்டிய தொகை வெறும் 54,900 மட்டும்தான். ஸோ இந்த 10,000 ரூபாய் ஆஃபர் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, புக் பண்ணுற முதல் 50 பேர்த்துக்கு மட்டும்தான். அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் நழுவ விட்டுறாதீங்க. உடனே புக் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.